மோனிகா லவ் யூ மோனிகா, மோனிகா லவ் யூ மோனிகா. மோனிகா கேக்குது மோனிகா. அதாவது இந்த ஐட்டம் சாங் கல்ச்சர்லாம் நிப்பாட்டுங்களா, செக்ஸுவலைஸ் பண்ற வேலையெல்லாம் நிறுத்துக்கணும். நம்ம டேரக்டர்ஸ் கிட்ட ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம் ரொம்ப காலமா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பிஹைண்ட் த சீன்ஸ்குள்ள ஒரு கிளிப்பிங் இருந்திருக்கு. பூஜா ஹெக்டேக்கு ஒரு பிசியோதெரபிஸ்ட் உட்காந்து காலம் விட்டுட்டு இருக்க மாதிரி. இதை நம்ம பசங்க எடுத்து ஒரு மீமா போட்டு கம்மி வரும். சின்ன வீடு, சின்ன காரு, ஆனா சந்தோஷம் பெருசா இருக்கும்பா. ஐ வில் பி வெரி ஹாப்பி. எப்படி முடிஞ்சா? ஆனா இவங்களுக்கு பூஜா ஹெக்டேக்கு அமுக்கி விடணும், காலமுக்கி விடணும். சரி, இப்ப அந்த போஸ்ட் கீழே இருக்க கமெண்ட்ஸ்லயாச்சும் நம்ம பசங்க எல்லாம் உருப்படியா பேசியிருப்பானுங்கன்னு ஒரு நம்பிக்கையோட அந்த கமெண்ட் செக்ஷன் நான் ஓபன் பண்ணேன். உள்ள போய் பார்த்தா என்ன கேக்குறானுங்க, இந்த வேலைக்கெல்லாம் என்ன எடுத்துக்கோங்க, நான் வேலை இல்லாம தான் இருக்கேன், நான் வந்து அமுக்கி விடுறேன், எங்க அமுக்கணும்னு சொல்லுங்க. அந்த கமெண்ட்லாம் நீங்களே பாருங்களேன். இந்த கூட்டமெல்லாம் யாருன்னா, இந்த பசங்களுக்கு ஏதாச்சும் ஹராஸ்மெண்ட் அபியூஸ் நடக்கிறப்ப அந்த இடத்துல நான் இல்லாம போயிட்டேனா, நான் இருந்திருந்தா நடந்திருக்கதே வேற அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இந்த பக்கம் வந்து ஐயோ ஆண்களுக்கு நடக்கிற கொடுமைக்கெல்லாம் இங்க கேட்கறதுக்கு ஆளே இல்லையா, பெண்களுக்கு மட்டும்தான் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பானுங்க. இப்படியெல்லாம் பேசிட்டு எஸ் ஆல் மென்னு சொன்னா மட்டும் என்னங்க எல்லா ஆண்களையும் சொல்றீங்க, எல்லா ஆண்களும் தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றது. இங்க எஸ் ஆல் மென்னா எல்லா ஆண்களும் ரேப் பண்ணுவானுங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சிலர் ரேப் பண்ணுவானுங்க, ஒரு சிலர் ரேப்பை ஜஸ்டிஃபை பண்ணுவானுங்க. எப்படின்னா, 8 மணிக்கு மேல ஏன் வெளில போற, ஏன் துப்பட்டா போடாம வெளில போன, அந்த நேரத்துல உனக்கு அங்க என்ன வேலை, இன்னும் என்னென்னமோ. இப்போ நான் அந்த கமெண்ட் கீழே போயிட்டு மென் அப்படின்னு போட்டு அந்த காஃபி கப்பை போட்டு விட்டேன். உடனே எல்லாரும் ட்ரிகர் ஆகிட்டு ஐயோ 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 அப்படின்னு அடிச்சுட்டு என்னைய வந்து ட்ரிகர் பண்றேன் பேர் வழின்னு. நீ கேடா, நீ கேதான்டா எனக்கு தெரியும்டா, நீ ஒரு வானவில்றா அப்படின்னு என்னை கலாய்க்கிறதா நினைச்சு என்ன கோமாளித்தனம் பண்ணிட்டு இருந்தானுங்க. நேத்து போட்ட வீடியோலயோ இந்த மாதிரி வானவில் கேன்னு சொல்லி கலாய்க்கிறத பத்தி பேசியிருப்பேன். அதாவது இந்த மாதிரி போய் கேன்னு சொல்லிட்டா இவன் வந்து அசிங்கப்பட்டுருவான், இவன் வந்து ட்ரிகர் ஆயிடுவான் அப்படின்றதெல்லாம் ஹோமோபோபிக்கா இருக்க வேண்டாம் போய் பண்ணுங்க. அந்த தற்கூசிக்கிட்ட வச்சுக்கோங்க. எல்ஜிபிடியை சப்போர்ட் பண்றவங்க கிட்ட போயிட்டு நீ கேடா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ட்ரிகர் பண்ணாதரா. அப்புறம் இந்த மாதிரி விஷயத்துக்கும் இங்க முற்போக்கு பேசுற சிலர் கூட ட்ரிகர் ஆவாங்க. டேய் என்னைய பார்த்து நீ எப்படா கேன்னு சொல்லுவ, என்னைய பார்த்து நீ எப்படா பொட்டன்னு சொல்லுவ அப்படின்லாம் ட்ரிகர் ஆவானுங்க. இந்த பொட்டன் சொல்றது, கேன்னு சொல்றது, வானவில்னு சொல்றது இதெல்லாம் அவமானப்படுத்துற விஷயமே கிடையாது. அவங்களும் மனுஷங்க தான். ஜஸ்ட் பிகாஸ் பிறக்கும் போது 2 இன்ச் எச்சா சதையோட பிறந்துட்டேன் அப்படின்றதுக்காக ஆண்கள் எல்லாரும் புளுத்தி ஏற மாட்டேங்க. சோ மூடிட்டு படிச்சு முன்னேற வழியை பாருங்க.